தசிமாபானு, அமெரிக்கா வீசிய அந்த பொருளாதார அணுகுண்டால் உலகம் முழுவதும் பங்குச்சந்தை பெரும் வீழ்ச்சியை சந்தித்து வந்தது. இதனால் உலக பொருளாதார மந்தநிலை ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்படும் அளவுக்கு நேற்று இந்திய பங்குச்சந்தையை பொறுத்தவரை சென்செக்ஸ், நிப்டி ஆகிய இரண்டும் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது. இதற்கு முன்பாக இந்திய பங்குச்சந்தை வரலாற்றில் ஒரு 3 முறைதான் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கொரோனா காலத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு நிகராக நேற்று ஒரே நாளில் பங்குச்சந்தை அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்ததால் சென்செக்ஸ் மற்றும் மும்பை பங்குச்சந்தையில் மட்டும் 14 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதால் இந்திய பங்குச்சந்தை என்ன ஆகும் என்ற கேள்வி எழுந்தது. இதில் நேற்று பங்குச்சந்தை நிறைவடையும் நேரத்தில் சற்று ஏறுமுகத்துடன் நிறைவடைந்தது. முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை அளித்தது. அந்த நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இப்போது சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் வரை சுமார் 982.45 புள்ளிகள் வரை உயர்ந்து 74,120.35 புள்ளிகளை தாண்டி வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. இதே போல தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 313 புள்ளிகள் வரை உயர்ந்து 22,475.10 என்ற அளவுக்கு பங்குச்சந்தை இன்று காலை தொடங்கியவுடன் இந்த ஏறுமுகத்தில் வர்த்தகமாவது பங்குச்சந்தையில் ஈடுபட்டுள்ள முதலீட்டாளர்கள் வர்த்தகர்களுக்கு மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் சமூக வலைதளமான ட்ரூத்தில் இன்று மேலும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பதால் பங்குச்சந்தை இன்று நிறைவடையும் நேரத்தில் என்ன ஆகும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது பொதுவாக ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த வரி விகித விதிப்பில் அமெரிக்காவுக்கு பதிலடியாக எந்த நாடாவது எதிராக மேலும் கூடுதலாக வரி விதித்தால் அந்த நாடுகளுக்கு எதிராக புதிய வரி விதிப்பை அமெரிக்கா உடனடியாக விதிக்கும் என்ற எச்சரிக்கையை இன்று டொனால்டு ட்ரம்ப் விடுத்திருக்கிறார். அமெரிக்காவுக்கு எதிராக சீனா விடுத்துள்ள 34% வரி விதிப்பை திரும்ப பெறாவிட்டால் நாளை மீண்டும் புதிய வரி விதிப்பு சீனாவுக்கு விதிக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். இவ்வாறு சீனாவின் மீது மேலும் கூடுதலாக வரி விதித்தாலோ அல்லது அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துள்ள கனடாவிற்கு கூடுதலாக வரி விதித்தாலோ உலக பொருளாதாரம் ரெசஷன் என்று அழைக்கக்கூடிய மந்தநிலையை நோக்கி செல்லக்கூடும். அப்போது இந்திய பங்குச்சந்தை நிலைமை என்ன ஆகும் என்ற கேள்விக்குறி மீண்டும் எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு நம்பிக்கை பூக்கும் விதமாக இன்று காலையில் மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 982 புள்ளிகள் வரை உயர்ந்து 74,000 புள்ளிகளை தாண்டி வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 313 புள்ளிகள் வரை உயர்ந்து 22,000 புள்ளிகளை தாண்டி வர்த்தகமாவது இந்திய பங்கு சந்தை வர்த்தகர்களிடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. தஸ்னிமா பானு.